இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததான் பிஎம் கிசான் திட்டத்திற்கு அப்ளை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் அந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். தற்போது வெளியின தகவலின்படி பிஎம் கிசான் ஸ்கீமில் ரூபாய் 2000 20வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாத இறுதி வாரத்தில் தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இது சம்மந்தமான அஃபிஷியலாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல. கண்டிப்பாக ஜூன் மாத இறுதி வாரத்தில் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா சேவை மையத்திற்கு போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பிஎம் கிசான் சம்மடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், ஸ்டேட் நேம் வந்து மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடு பார்த்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஃபார்மர் ஐடி வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபார்மர் ஐடி இருந்தால் தான் தற்போது பிஎம் கிசான் திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தாலே ஃபார்மர் ஐடி இல்லைனா நீங்கள் ஃபார்மர் ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் வந்துடும். ஃபார்மர் ஐடி இருந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆன பிறகு உங்களுக்கும் வந்து இந்த திட்டத்தில் ரூபாய் 2000 பணம் வழங்கப்படும். ஏற்கனவே தவணை தொகை வாங்குறவங்க ஒரு சில தவணைகள் அவங்களுக்கு பணம் வரலாம். நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும். அதே சமயத்தில் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கான தவணை தொகை கிடைக்கும். உங்களோட நில விவரங்களை வந்து வெரிஃபை பண்ணிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜூன் மாத இறுதி வாரத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் ரூபாய் 2000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற தகவல்கள் வெளியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.